ஸோ ஹை guys, ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம 36 சைஸ் பிளவுஸ் வந்து ஃபுல் பிளவுஸ் கஸ்டமைசேஷன் பண்ண போகிறோம். ஸோ 36 பிரின்சஸ் கட் பிளவுஸ், ஓகேங்களா? 36 சைஸ் பிரின்சஸ் கட் பிளவுஸ் தான் நம்ம கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ வந்து ஒரு பெரிய வீடியோவாக இருக்க போகுது. ஏன்னா வந்து நம்ம வந்து பேப்பர் பேட்டர்ன் போட போகிறோம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம வந்து பேட்டர்ன் கட்டிங், அதாவது பேட்டர்ன் எப்படி கட் பண்ணுறது, அப்புறம் வந்து எப்படி லைனிங்ல கட் பண்ணுறது, அது மட்டும் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்க இன்னுமே என்கிட்ட அந்த ஷோல்டர் எஸ்டிமேஷன் சார்ட் வந்து பை பண்ணாம இருந்தீங்கன்னா ஸோ பை பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லா டைப்ஸ் ஆஃப் பிளவுஸுக்குமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா 3 பிளவுஸ்லாம் நீங்க ஸ்டிச் பண்ணும்போது டீப் நெக் அந்த மாதிரிலாம் வைக்கும் போது உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து நான் எப்படி வந்து பிளவுஸ் கஸ்டமைசேஷன் பண்றேன்னு சொல்லிடுறேன். நம்ம வந்து பிரின்சஸ் கட் பிளவுஸ் ஒரு க்ளோஸ் நெக் வைக்க போறோம். அதாவது பேக்ல வந்துட்டு க்ளோஸ் நெக், ஃப்ரண்ட்ல வந்துட்டு நம்ம டீப் நெக் கொடுக்க போறோம். ஓகேங்களா? பேக்ல வந்துட்டு க்ளோஸ் நெக் வச்சு கீழே வந்து ஒரு ஓப்பன் டிசைன், ஓகேவா? அந்த மாதிரி நம்ம பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து பேப்பர்ல நீங்க வந்து டைரக்டா ஃபேப்ரிக்ல போடுறதுனாலும் போடலாம். பட் வந்து பேப்பர்ல போட்டு வச்சிட்டீங்கன்னா நீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்ப அந்த மாதிரி டிசைன் வேணும்னாலும் நீங்க சேம் அதே எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த பேப்பர் பேட்டர்னே உங்களுக்கு போதும். ஸோ அதனால பெட்டர் நீங்க ஒரு பிகினரா இருக்கும்போது பேப்பர் பேட்டர்ன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து ஃபேப்ரிக்ல கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ வந்து அந்த ஷோல்டர் எஸ்டிமேஷன் சார்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க கீழே தெரியுற இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு ஷோல்டர் எஸ்டிமேஷன் சார்ட் வந்து சென்ட் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதான் இந்த சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ வந்து நீங்க பை பண்ணலன்னா பை பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம மெஷர்மெண்ட் கைஸ். ஸோ நம்ம இந்த மெஷர்மெண்ட்டுக்கு தான் இன்னைக்கு வந்து பிளவுஸ் கட் பண்ண போகிறோம். ஸோ காமனான எல்லா மெஷர்மெண்ட்டுமே நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஸோ நீங்கள் உங்கள் சைஸ்க்குமே கூட இதை வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மெஷர்மெண்ட்டு. வேணுங்கிறவங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு இதை வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளவுஸோட லென்த், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து சார்ட்ல தான் போடுறேன். ஏன்னா நமக்கு சார்ட்ல போட்டுட்டா நமக்கு வந்து எப்பனாலும் யூஸ் ஆகும். பேட்டர்ன் ஷீட் வந்துட்டு நான் யூஸ் பண்ணல. ஸோ பேட்டர்ன் ஷீட் வந்து வச்சிருக்கோங்க, பேட்டர்ன் ஷீட்ல போட்டுக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு சார்ட்ல தான் யூஸ் பண்றேன். ஸோ நம்ம வந்து சார்ட்லயே இன்னைக்கு போடலாம். ஓகேங்களா? ஸோ பேட்டர்ன் ஷீட் வாங்க முடியாதவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு பேட்டர்ன் ஷீட் பத்திலாம் தெரியாது அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம ஒன்று வந்து சார்ட்ல போட்டு காட்டலாம் அப்படின்றதுனால தான் இது பண்றேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஹைட், பிளவுஸோட ஹைட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. எப்பவுமே இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் வந்து கரெக்டா இருக்கும். ஸோ இது வந்து நம்மளோட ரெஃபரன்ஸ் லைன். ஓகேங்களா? ஸோ வந்து பிளவுஸோட ஹைட் என்ன, நான் வந்து 14 வச்சிருக்கேன். ஸோ 14ஓட ஒரு 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு 15. உங்க பிளவுஸ்ல இருந்து நீங்க என்ன வச்சிருக்கீங்களோ அதுல இருந்து 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேல 1/2 இன்ச் போயிடும், கீழே 1/2 இன்ச் போயிடும். ஸோ 15. இந்த செட் ஸ்கொயர் வச்சு மார்க் பண்றதுனால நமக்கு என்ன யூஸ்னா லைன் வந்து ஸ்ட்ரைட்டா வரும் உங்களுக்கு. அது ஒண்ணுதான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆம்ஹோலோட லென்த். ஓகேங்களா? ஆம்ஹோலோட லென்த் எப்படி கால்குலேட் பண்ணா செஸ்ட் டிவைடட் பை 6. ஓகேவா? செஸ்ட் சைஸ் என்ன நமக்கு 36. 36 டிவைட் பை 6 இன்ச் வருதா? பிளஸ் நம்ம வந்து என்னன்னா ஒரு 1.5 இன்ச் ஆட் பண்ணிக்கணும். இஸ் 7.5. ஸோ நம்ம வந்து இந்த ஹைட் வந்து நமக்கு 7.5 வருது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர் வந்து நமக்கு என்ன 15 வருது. 15 டிவைட் பை 2 என்ன 7.5. ஓகேங்களா? அந்த 7.5 இங்க மார்க் பண்ணிக்கலாம். பென்சில்ல எதுக்கு போடுறோம்னா நம்ம பென்சில்ல போட்டா ஈஸியா நம்மளால ரப் பண்ணிக்க முடியும். அதனாலதான் நம்ம வந்துட்டு பென்சில்ல போடுறோம். இப்போ இந்த மார்க்கிங்ல இருந்து ஒரு 1 இன்ச் கீழே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஷோல்டர் ஸ்லோப்புக்காக. ஓகேவா?
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக் வித் வந்து நமக்கு 2.5. இது வந்து ஸ்டாண்டர்ட் எல்லா சைஸுக்குமே 2.5 தான் நம்ம இங்க வைக்கணும். ஸோ நம்ம வந்து 2.5 வந்து இங்க மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இங்க இருந்து இங்க இந்த 2 லைனையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செஸ்ட் மெஷர்மெண்ட். ஸோ செஸ்ட் மெஷர்மெண்ட்ல நம்ம என்ன பண்ணணும்னா ஈஸ் அலவன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஓகேங்களா? எதுக்குன்னா நம்ம வந்து இப்போ க்ளோஸ் நெக் பிளவுஸ் அப்படின்றப்போ நமக்கு வந்து ஓப்பன் ஏரியா வந்து நமக்கு கம்மியா இருக்கும். ஸோ அந்த ஓப்பன் ஏரியாவை வந்துட்டு நம்ம மேட்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஈஸ் அலவன்ஸ் அதிகமா கொடுத்தாதான் நம்மளால கையெல்லாம் மூவ்மெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப்ப வந்து நம்ம ஈஸ் வந்து அந்த இடத்துல கொடுப்போம். ஓகே, இப்போ வந்து நான் க்ளோஸ் நெக் பிளவுஸ் பண்றேன். பட் ஆனா பின்னாடி வந்து நான் ஒரு பெரிய ஓப்பனிங் கொடுக்குறேன். அப்ப வந்து நான் எவ்வளவு ஈஸ் ஆட் பண்ணணும்னா 1.5 இன்ச் நான் ஈஸ் ஆட் பண்ணும். இல்ல நீங்க பின்னாடி எந்த ஓப்பனிங்குமே கொடுக்கல அப்படின்னா நீங்க வந்து 2.5 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது க்ளோஸ் நெக்கா வச்சு பின்னாடி எந்த ஓப்பனிங் எந்த டிசைனுமே கொடுக்கல அப்படின்னா நீங்க வந்து 2.5 இன்ச் ஆட் பண்ணிக்கணும் உங்க செஸ்ட் சைஸை விட. ஓகேங்களா? இல்ல நீங்க வந்து ஒரு ஓப்பனிங் இப்போ ஒரு பிளவுஸ் இப்படி இருக்குன்னு வைங்களேன், இப்படி இருக்கு. ஓகே, இப்போ உங்க பிளவுஸ்ல உங்க ஓப்பனிங், அதாவது நீங்க கொடுக்க போற ஓப்பனிங் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப வந்து இந்த ஓப்பனிங் வந்து உங்களோட அதாவது செஸ்ட் லைனை டச் பண்ணுது, ஷோல்டர் லைன் ரெண்டுத்தையுமே அஃபெக்ட் பண்ணல அப்படின்னா உங்க ஓப்பனிங் வந்து ரொம்ப சின்னதா இருக்குன்னு அர்த்தம். அப்ப வந்து நீங்க வந்து இங்க வந்து 2 இன்ச் ஆட் பண்ணா போதும். ஏன்னா இங்க வந்து ஒரு சின்ன ஓப்பனிங் நீங்க கொடுத்துருக்கீங்க. இது வந்து இந்த 3 லைன்லயுமே, அதாவது இந்த ஒரு லைனை மட்டும் தான் டச் பண்ணுது, இந்த 2 லைன் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகல அப்படின்றப்போ நீங்க வந்து 2 இன்ச் ஈஸ் கொடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்போ என்னோட ஓப்பனிங் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்கு அப்படின்றப்போ உங்களுக்கு ஓப்பன் ஏரியா வந்து அதிகமாகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்க வந்து ஒரு 1 இன்ச் ஈஸ் ஆட் பண்ணாலே போதும். ஓகேங்களா? உங்க ஓப்பனிங் வந்து பெருசா இருந்துச்சுன்னா நீங்க ஈஸை வந்து கம்மி பண்ணிக்கணும். உங்க ஓப்பனிங் வந்து கம்மியா இருந்துச்சு, சின்னதா இருக்கு அப்படின்னா நீங்க ஈஸை வந்து ஜாஸ்தி பண்ணிக்கணும். இதுதான் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ நான் வந்து பின்னாடி ஒரு டிசைன் கொடுக்க போறேன். ஸோ அதனால வந்துட்டு நான் என்னோட செஸ்ட் மெஷர்மெண்டோட செஸ்ட் என்ன 36, அதோட நான் 1.5 இன்ச் ஆட் பண்ணிக்கணும். 1.5 இன்ச் ஆட் பண்ணனா எனக்கு என்ன வரும்? 36 பிளஸ் 1.5 இன்ச் ஆட் பண்ணனா 37.5 வரும். இதை வந்து நான் 4ஆல டிவைட் பண்ணிக்கணும். சாரி, 37.5 டிவைட் பை 4 பண்ணனா எனக்கு என்ன மெஷர்மெண்ட் வருது? 9.3 வருது. ஓகேங்களா? அப்ப 9.37 வருது. ஸோ அப்ப நான் 9.4 வச்சுக்குவேன். ஸோ 9.4. ஓகேங்களா? 9.4 பிளஸ் ஒரு 1.5 இன்ச். இது வந்து எதுக்குன்னா சீம் அலவன்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஈஸ் அலவன்ஸ், இது வந்து சீம் அலவன்ஸ். அதே மாதிரி வெயிஸ்ட் வந்து நமக்கு ஆப்வியஸா டைட்டா வேணும். ஸோ அப்போ வந்து வெயிஸ்ட் வந்து நார்மலா என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதை வந்து 4ஆல டிவைட் பண்ணிக்கணும். இப்போ வெயிஸ்ட் வந்து எனக்கு 32 இருக்கு. அப்ப நான் 32 டிவைட் பை 4 பண்ணனா என்ன 8. ஸோ அந்த 8 அப்படியே வந்து நான் மெஷர் பண்ணிக்கிறேன், அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். பிளஸ் 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த 2 லைனையும் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ உங்க ஷோல்டர் ஸ்லோப்புக்கும் இந்த செஸ்ட் லைனுக்கும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிங்க. ஸோ இதுதான் வந்து மிட் பாயிண்ட். ஓகேங்களா? இப்போ இங்க நம்ம என்ன மெஷர்மெண்ட் வச்சிருக்கோம்? 7.5. ஓகேவா? இப்போ இதுல இருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 6.5 வரும். ஸோ அந்த 6.5 இங்க மெஷர் பண்ணீங்கன்னா இதுதான் வந்து நம்ம ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலோட மெஷர்மெண்ட். அதாவது இங்க ஆர்ம் ஹோல் கர்வ் எடுப்போம் இல்லையா, அதுக்கு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலுக்கு வந்துட்டு நம்ம 1 இன்ச் கம்மி பண்ணி இங்க மார்க் பண்ணணும். ஆனா நம்ம இப்ப இங்க பேக் தான் டிராக் பண்றோம். அப்ப என்ன பண்ணணும்னா 1/2 இன்ச் இங்க மைனஸ் பண்ணோம்னா அதுதான் வந்து நம்ம பேக் ஆர்ம் ஹோல். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி கீழே வந்துட்டு சேம் இங்க என்ன மெஷர்மெண்ட்டோ அதுல இருந்து 1/2 இன்ச் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 7 கிடைக்கும். ஸோ 7 இங்க மார்க் பண்ணிக்கோங்க.
ஸோ இது வந்து நம்ம எக்ஸ் பாயிண்ட், இது வந்து எக்ஸ் டேஷ் பாயிண்ட், இது வந்து ஒய் பாயிண்ட். இந்த ஒய் பாயிண்ட்ல இருந்து நமக்கு இங்க ஒரு கர்வ் வரும் இல்லையா, அதுக்கு வந்துட்டு நம்ம கிட்ட ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க 28ல இருந்து 35க்குள்ள இருந்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பேக். ஓகேவா? ஸோ ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்னா 0.75 இன்ச் வந்துட்டு நம்ம இங்க மார்க் பண்ணணும். அதே பேக்கா இருந்தா 1 இன்ச். ஓகேங்களா? இப்போ 35 இன்ச்ல இருந்து நீங்க 44க்குள்ள இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து இங்க 1 இன்ச், இங்க வந்துட்டு 1.25 இன்ச். அதே மாதிரி 44 சைஸ்ல இருந்து நீங்க இன்ஃபினிட்டி, அதாவது என்ன சைஸ் வேணாலும் இருக்கலாம், அப்படி இருக்கீங்க அப்படின்னா 1.25ல இருந்து 1.5 இன்ச். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இங்க பேக் தான் மார்க் பண்றோம். அப்ப பேக்குக்கு வந்துட்டு என்ன 1 இன்ச் இங்க நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த ஒய் பாயிண்ட்ல இருந்து 1 இன்ச் மேல மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இங்க வந்து நம்ம இது வந்து நம்மளோட கட்டிங் லைன் இல்லையா, இதுக்கு கீழே ஒரு ரெஃபரன்ஸ்க்கு 1/2 இன்ச்ல ஸ்டிச்சிங் லைன் வந்து ஒன்று ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ கிரிட்டிங் ஸ்கேல் இருந்தா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ 1/2 இன்ச் நம்ம அப்படியே வச்சு மார்க் பண்ணிடலாம். சும்மா டாட்டட் லைன்ஸா வச்சுக்கோங்க. இது வந்து நமக்கு ரெஃபரன்ஸ்க்கு தான். ஸோ இப்போ இந்த லைன் வந்து ஜாயின் ஆகிற இடம் இந்த ஸ்டிச்சிங் லைனா இருக்கணும். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த ரெஃபரன்ஸ் லைன் நம்ம ட்ரா பண்றது. ஸோ உங்களுக்கு தெரியுதா? பாருங்க, நான் டாட்டர் லைன்ஸா இங்க மார்க் பண்ணிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம ஃப்ரெஞ்ச் கர்வ் இருக்கு இல்லையா, நம்ம ஃப்ரெஞ்ச் கர்வ் எடுத்துட்டு அழகா நம்ம வந்து இதை ட்ரா பண்ணிக்கணும். ஸோ இங்க இருந்து ஸ்ட்ரைட் லைன், ஸ்ட்ரைட்டான ஒரு லைனா வரணும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 1/2 இன்ச் இல்ல 0.25 இன்ச் வந்து முன்னாடியே நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல கர்வ் வந்து நல்லா பிளண்டா வரணும். ஸோ ஒரு 0.25 இன்ச் வந்து நீங்க முன்னாடி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கர்வ் வந்து கரெக்டா அந்த இடம் டச் ஆகிறதுக்கு கரெக்டா வரும். ஸோ இங்க பாருங்க, நமக்கு இந்த பாயிண்ட் கனெக்ட் ஆகுது, இங்க கனெக்ட் ஆகுது, இங்கேயும் நமக்கு வந்து கரெக்டா மேட்ச் ஆகுது. ஸோ இந்த கர்வ் வந்து இப்படி கரெக்டா வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்குதான் இந்த 2.25 இன்ச் வந்து நம்ம முன்னாடி மார்க் பண்றது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நமக்கு பேக். ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்லோப் இருக்கு இல்லையா, இதுல வந்து மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட மிட் பாயிண்ட். ஓகேவா? இப்போ இந்த லைன்ல இருந்து நம்ம நெக், அதாவது பேக்ல வந்துட்டு நான் வந்துட்டு க்ளோஸ் நெக்காக தான் வைக்க போறேன். ஸோ வந்துட்டு ஒரு 1.5 இன்ச், ஓகேங்களா, 1.5 இன்ச் நான் கொடுக்குறேங்க. ஓகே, ஓகேவா? இப்போ வந்து என்னோட ரெடி ஷோல்டர், எனக்கு ரெடி ஷோல்டர் என்ன 3 இன்ச். ஓகேவா? அந்த 3 இன்ச்சை நம்ம வந்து கட்டிங் லைன்ல மார்க் பண்ணக்கூடாது. அதாவது இந்த மற்றது எல்லாமே நம்ம கட்டிங் லைனை தான் ரெஃபர் பண்ணணும். ஆனா இந்த ஷோல்டர் மட்டும் நம்ம ஸ்டிச்சிங் லைன், ஏன்னா இது வந்து ரெடி மெஷர்மெண்ட். நமக்கு தைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு இருக்கணுமோ அதை நம்ம மார்க் பண்றோம். அப்போ வந்து நம்ம வந்து தைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு 3 வேணும். அப்போ வந்து நான் இந்த சைடு எனக்கு ஒரு 1/2 இன்ச் போகும், இங்க ஒரு 1/2 இன்ச் போகும். ஸோ அப்போ வந்து நான் 4 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? எனக்கு ரெடி ஷோல்டர் பிளஸ் ஒரு 1 இன்ச் சேர்த்து நான் 4 மார்க் பண்ணிக்கிறேன். இது மட்டும் நம்ம ஸ்டிச்சிங் லைன்ல மார்க் பண்ணும். இப்போ நான் இங்க 4 மார்க் பண்ணனா எனக்கு மெஷர்மெண்ட் மாறும். ஸோ இங்க வரும். ஸோ அப்ப அது தப்பாகும். ஓகேங்களா? அதனால இது ரெஃபரன்ஸ்க்கு நான் வந்து இங்க மார்க் பண்ணிக்கிறேன். இதுதான் எனக்கு தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கரெக்டா வரும். ஓகேவா? அப்போ இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்றது பாருங்க, 3.5 வருது. ஸோ அதே 3.5 நான் இங்கேயும் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு பிளண்டா ஒரு கர்வ் வந்தா போதும்.
ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட நெக். ஸோ அவ்வளவுதான், நம்மளோட பேக் பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த பேட்டர்ன் வந்து நான் வந்து இப்போ பேக் வந்து தனியா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்த வந்து கட் பண்ண வேண்டாம், ஏன்னா நம்ம கடைசியா ஃப்ரண்ட் பேட்டர்ன் இங்க போட்டு நம்ம இங்க அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ இது கட் பண்ண வேணாம், இந்த இடம் மட்டும் அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா? இதை இப்போ எடுத்து அந்த பக்கமா வச்சிடலாம். நம்ம ஹாஃப் இன்ச் வச்சு மார்க் பண்ணிட்டோம். அது சேம் நம்ம பேக்ல என்னெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுமோ சேம் அதே தான் இங்கேயும் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன மார்க் பண்ணோம்? லென்த். ஸோ 15 வந்து நம்ம இங்க மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த மெஷர்மெண்ட். ஸோ just divide by 6 plus half inch 7.5. ஸோ இதான் நம்மளோட waist line, சாரி chest line. next வந்து shoulder divide by 2 7.5. இப்போ இங்கிருந்து 1 inch கீழே ஸ்லோப்பு. neck width 2.5. ஸோ இங்கிருந்து இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கிருந்து 7.5 இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு செஸ்ட் 9.4 வந்துச்சா நமக்கு அங்க. ஸோ சேம் அதே 9.4 வச்சுட்டு பிளஸ் 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ். ஓகே, அப்புறம் இங்க இருந்து இதுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மெஷர்மெண்ட்ல இருந்து நமக்கு -1 inch. அப்போ 7.5ல இருந்து 1 inch மைனஸ் பண்ணா 6.5. இங்க வந்து ஹாஃப் இன்ச் கம்மி பண்ணனா 7. ஸோ 7ல இருந்து ஃப்ரண்ட்டுக்கு என்ன சொன்னா 0.75 இங்க மார்க் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்க இருந்து ஒரு ஹாஃப் இன்ச் தள்ளி இங்க ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கர்வ் இங்க வந்து ஒரு ஹாஃப் இன்ச் ஸ்டிச்சிங் லைன். ஸ்டிச்சிங் லைன் இந்த இடத்துல நமக்கு ஸ்ட்ரைட் லைன் தான் வரணும். இங்க வந்து நம்ம கர்வ் வந்து அப்படி பிளண்டா இந்த லைனை டச் பண்ற மாதிரி வரணும். ஓகே, ஓகே.
ஸோ இங்க வந்து நமக்கு அப்படி இங்க ஷார்ப் பாயிண்டடா வரக்கூடாது. ஸோ இப்படி கொஞ்சம் பிளண்டடா வரணும். நம்ம கட் பண்ணும்போது கரெக்டா கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுதான் மெயின் பாயிண்ட்ஸ். இதெல்லாம் தான் மெயின் பாயிண்ட்ஸ். இதெல்லாம் நம்ம பேக்லேயே பண்ணதுதான். ஃப்ரண்ட்ல நம்ம என்ன எக்ஸ்ட்ரா பண்றோம் அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாமே அதுல பண்ண ஸ்டெப் மாதிரி தான். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹைட் மெஷர் பண்ணிக்கோங்க. ஹைட் வந்து நான் வந்து ஷோல்டர் ஸ்லோப்ல இருந்துட்டு நான் வந்துட்டு மார்க் பண்றேன். ஓகேங்களா, அதனாலதான் நான் கீழே லைன் போடாம வச்சிருந்தேன். ஸோ என்னோட ஹைட் வந்துட்டு நான் ஷோல்டர் ஸ்லோப்ல இருந்துட்டு 15 வந்து இங்க மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஓகே. இப்போ வந்து என்னன்னா நம்மளோட அப்பெக்ஸ். ஸோ நம்ம அப்பெக்ஸ் எவ்வளோ 10.5 வச்சிருக்கோம். ஓகேங்களா, அப்போ வந்து 10.5னா பிளஸ் ஒரு ½ இன்ச் சேர்த்துக்கணும். எதுக்குன்னா ஸ்டிச்சிங்காக. ஸோ அப்போ இங்க இங்க இருந்து நமக்கு வந்து 10.5. இதுக்கு மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அந்த மிட் பாயிண்ட்ல இருந்து நமக்கு வந்துட்டு 10.5. ஓகேவா, சாரி 10.5 தான் நம்ம அப்பெக்ஸ் லென்த். ஸோ வந்து அப்போ ½ இன்ச் நம்ம ஆட் பண்ணி 11ல மார்க் பண்ணோம். ஓகேவா, அப்புறம் நமக்கு வந்துட்டு என்னன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் அப்பெக்ஸ். ஓகேவா, அது என்ன நமக்கு 7.5 கொடுத்துருக்காங்க. ஸோ 7.5னா 7.5 டிவைட் பை 2. 7.5 டிவைட் பை 2 பண்ணோம்னா 3.75. ஸோ அந்த 3.75 நம்ம இங்க மெஷர் பண்ணிக்கிட்டு ஸோ இதுதான் நமக்கு வந்து 0th பாயிண்ட். ஓகேங்களா, இதுதான் வந்து நம்மளோட 0th பாயிண்ட். ஓகே, இப்போ இங்க இருந்து நம்ம வந்து வெயிஸ்ட் டாட் வந்து கால்குலேட் பண்ணோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இங்க இருந்து நமக்கு வந்து 3.75 இருக்கா, அதாவது 3.25 இன்ச் இருக்கு. ஸோ இதுல இருந்து ஒரு ½ இன்ச் மைனஸ் பண்ணி இங்க ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ 3.25 இன்ச் வரும். ஸோ இங்க ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இப்போ இந்த டாட்டுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கு. என்னன்னா நம்ம இந்த 3 கேட்டகரியா பிரிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த 3 கேட்டகரிக்கு இப்போ ஃபர்ஸ்ட் கேட்டகரியா இருந்தீங்கன்னா இந்த டாட் வந்து எவ்வளவு எடுக்கணும்னா 2.5 எடுக்கணும். ஓகேங்களா, இப்போ செகண்ட் கேட்டகரியா இருந்தீங்கன்னா 3 இன்ச் எடுக்கணும். இப்போ தேர்ட் கேட்டகரியா இருந்தீங்கன்னா 3.5 இன்ச் எடுக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம எந்த கேட்டகரியில வரோம், நம்ம வந்து செகண்ட் கேட்டகரியில வரோம். ஓகேவா, அப்ப வந்து நான் வந்து இங்க 3 இன்ச் எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட டாட் மெஷர்மெண்ட். ஓகேங்களா, இதுதான் எனக்கு வந்து டாட் இன்டேக் வந்து நான் இவ்வளவுதான் எடுக்கணும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட வெயிஸ்ட் டாட். ஸோ வெயிஸ்ட் டாட் வந்துட்டு இந்த 0th பாயிண்ட்ல இருந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க ரெண்டுத்தையும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணேன்னா என்னோட வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். ஓகேங்களா, வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து எனக்கு என்ன 32. அப்ப 32 4 டிவைட் பண்ணாலும் நமக்கு 8 வருது. ஸோ அந்த 8ஓட இந்த +3 நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா, அப்ப +3 ஆட் பண்ணீங்கன்னா 11 வரும். ஸோ அந்த 11 இங்க வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா, அப்படி இல்ல நீங்க அப்படி பண்ண வேணாம்னு நினைச்சீங்கன்னா இங்க இருந்து இதை வச்சு பாருங்க 3.5 இன்ச்சா. அப்போ உங்களுக்கு நம்ம நார்மலா நம்மளுக்கு 8 வரணும். ஸோ இந்த 3.5 இந்த 3.25 இன்ச் எடுத்துட்டு போய் அப்படியே இங்க வைங்க. ஓ 8 எங்க இருக்கு, இங்க இருக்கு கரெக்டா. இப்போ நம்ம மார்க் பண்ணதும் அங்கதான் இருக்கு. ஓகேவா, ஸோ கரெக்டா வந்துடும். இப்படி பண்ணாலும் ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு இந்த ஆர்ம் ஹோல் டாட் வந்து தேவை. ஸோ இப்போ நம்ம இங்க எத்தனை இன்ச் எடுத்திருக்கோம், 3 இன்ச் எடுத்திருக்கோம். அப்ப 3 டிவைடட் பை 2 பண்ணுங்க. அதுதான் உங்க ஆர்ம் ஹோல் டாட்டோட
லென்த். ஓகேவா? இப்போ 3/2 பண்ணோம்னா 1.5 வரும். ஸோ அந்த 1.5 இங்க இருந்து இந்த கர்வ்ல வந்து நமக்கு எந்த இடத்துல அந்த 1.5 வந்து இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த 1.5 நம்ம பாதியா டிவைட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 0.75. அந்த 0.75 இந்த சைடு வந்து அதாவது ஈக்குவலா ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கமும். ஸோ இந்த பக்கம் அப்புறம் வந்து இந்த பக்கம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டை நம்ம 0th பாயிண்டோட கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம டாட் லெக் 1 2 கிடைச்சிருச்சு. 3 4. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இங்க 1ல இருந்து 0க்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். 1ல இருந்து 0க்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம்னா அதுதான் பாயிண்ட் நம்பர் 5. ஓகேவா? ஸோ இப்போ அந்த 5க்கும் 0க்கும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். 5க்கும் 0க்கும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம்னா அது வந்து பாயிண்ட் நம்பர் 6. ஓகே? இப்போ இந்த 6th பாயிண்ட்ல இருந்து ஒரு 1/4 இன்ச் வெளியே மார்க் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா இங்க வந்து நம்ம கர்வ் டிரா பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இந்த செகண்ட் பாயிண்ட்டும் இந்த 5th பாயிண்ட்டும் இப்படி ஸ்ட்ரைட்டா ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ இந்த பாயிண்ட் வந்துட்டு நம்ம ஒரு கர்வா ஜாயின் பண்ணிக்கணும். பாத்தீங்கன்னா நமக்கு இந்த 3 பாயிண்ட்டும் டச் ஆகுற மாதிரி ஒரு கர்வ் கிடைக்கும். ஸோ ஒரு ஸ்மூத்தான கர்வா இதை வந்து நம்ம டிரா பண்ணிக்கணும். ஓகேவா? நமக்கு இங்க அழகா அந்த 3 பாயிண்ட்டும் மீட் ஆகுற மாதிரி நமக்கு ஒரு கர்வ் கிடைக்குது இல்லையா? இந்த மாதிரி டிரா பண்ணிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 0th பாயிண்ட்ல இருந்து இந்த 4th பாயிண்ட் இதுக்கு வந்து நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம்னா இது வந்து 7th பாயிண்ட். ஸோ இப்போ இந்த 0ல இருந்து இந்த 7 பாயிண்ட்டுக்கு நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அது வந்து நம்மளோட 8th பாயிண்ட். இப்போ இந்த 7ல இருந்து 4க்கு நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அது வந்து நம்மளோட 9th பாயிண்ட். ஓகேவா? இப்போ இந்த 9ல இருந்து 1/2 இன்ச் வந்துட்டு வெளியே மார்க் பண்ணுங்க. இந்த 9th பாயிண்ட்ல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த 7ல இருந்து 0.25 இன்ச் 1/4 இன்ச் வந்துட்டு வெளியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கீழ இருந்து இந்த பாயிண்ட்டை நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா தான் வந்து ஜாயின் பண்ணோம். ஆனா வந்து என்னன்னா ஆம் ஹோல்ல இந்த மாதிரி கீழே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் வருது இல்லையா? ஸோ நான் ஆம் ஹோல் கர்வ் யூஸ் பண்ணி தான் நான் இந்த ஸ்ட்ரைட் லைன் டிரா பண்றேன். ஓகே? அதே மாதிரி இந்த 2 லைனையும் ஆம் ஹோல் கர்வ் யூஸ் பண்ணி தான் நான் வந்து டிரா பண்றேன். ஸோ ரொம்ப பிளண்டடா வரக்கூடாது, ரொம்ப வந்து கர்வா வரக்கூடாது, மைல்டா ஒரு கர்வா வரணும். இப்போ இந்த 0th பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் எப்படி கனெக்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுட்டு இந்த லைன்ல இருந்து கொஞ்சம் வெளியே தான் வரும், பட் அது ப்ராப்ளம் இல்லை, அது ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது. அதனால அப்படியே வந்து நீங்க பாயிண்டடா வரக்கூடாது நமக்கு. ஸோ இந்த கர்வும் ஓகேவா? இந்த கர்வும் நமக்கு வந்து அப்படியே பிளண்டா இருக்கணும். இங்க வந்து ஷார்ப்பா வரக்கூடாது நமக்கு. ஓகேவா? ஓகே.
இப்போ நமக்கு இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இங்க இருந்து இந்த கர்வ் வருது இல்லையா, இந்த கர்வ்ல இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எங்க இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஸோ இந்த கர்வ்ல வந்து வச்சுட்டு இங்க ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போடுங்க. ஸோ அப்ப எங்க இன்டர்செக்ட் ஆகுது, இந்த இடத்துல தான் இன்டர்செக்ட் ஆகுது. ஓகேங்களா, இந்த லைன் வந்து கண்டிப்பா டிரா பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த பாயிண்ட் எவ்வளவு வருது, 4.1 வருது. ஓகேங்களா, அதே மெஷர்மெண்ட் தான் நமக்கு இங்கேயும் வரணும். ஸோ அப்போ 4.1 வச்சு பாத்தீங்கன்னா இங்க அதனாலதான் நம்ம எக்ஸ்ட்ராவா இங்க லைன் போட்டிருக்கோம். 4.1 இங்க வச்சோம்னா நமக்கு வந்து இங்க வருது. ஓகேவா, ஸோ இது வந்து நம்ம இங்க வந்து லிஃப்ட் பண்ணிக்கணும் இதை. ஸோ அதனாலதான் நம்ம இங்க எக்ஸ்ட்ரா வந்து இந்த மாதிரி லைன் போட்டிருக்கிறது. ஓகேவா, இப்போ அதே மாதிரி 0 to 3 வந்து எவ்வளவு வருதுன்றது மெஷர் பண்ணி பாருங்க. 3.75 வருது. ஓகேவா, இப்போ இந்த கர்வை வந்து நம்ம 3.75க்கு நம்ம மார்க் பண்ணணும். ஓகேவா, ஸோ அப்போ இங்க இருந்து நான் 0.75ல ஃபர்ஸ்ட் என்னோட ஃபிங்கர் வைக்கிறேன், அப்புறம் டர்ன் பண்றேன், அப்புறம் 1.25ல வைக்கிறேன், டர்ன் பண்றேன், 1.5ல வைக்கிறேன், டர்ன் பண்றேன், 2ல வைக்கிறேன், டர்ன் பண்றேன், 2.5ல 2.5ல வைக்கிறேன், டர்ன் பண்றேன், 2.75ல வைக்கிறேன், டர்ன் பண்றேன், 3.25ல வைக்கிறேன், டர்ன் பண்றேன், 3.5ல வைக்கிறேன், டர்ன் பண்றேன், அப்புறம் 3.75ல வைக்கிறேன். ஸோ நமக்கு 3.75 இங்க வருது. ஓகேங்களா, ஸோ செக் பண்ணி பார்த்தா எனக்கு 4.5 வருது இது. ஓகேவா, அப்ப நமக்கு இங்க என்ன இருக்கோ அதே தான் இங்க இருக்கும். அப்ப இங்க வந்து 3.75 இருக்கு எனக்கு. ஸோ இங்கேயும் வந்து எனக்கு 3.75 தான் வரணும். ஸோ 3.75 கிட்ட நான் வந்து இங்க ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ரெண்டு லைனையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இங்க இருந்து ஒரு 1 இன்ச் வந்து இங்க மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அதே மாதிரி இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் மேல இது 1/2 இன்ச் காமன் ஆனது, எல்லாத்துக்குமே 1/2 இன்ச் தான். ஸோ இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க இப்படி. இப்போ இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் நம்ம கீழே வந்துட்டு ஒரு லைன் டிரா பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா நம்ம இங்க வந்து லிஃப்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்காக இங்க வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிருக்கோம். இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து ஆர்ம் ஹோலை இப்படி கனெக்ட் பண்ணிக்கணும். வந்து நமக்கு ஒரு நல்ல பிளண்டான கர்வா வரணும். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம நெக் வந்து என்னதுல பேலன்ஸ் இருக்கு. நெக் வந்து நம்ம ஃப்ரண்ட்ல வந்துட்டு ஒரு 5 இன்ச் கொடுக்குறேன் நான் நெக். இப்போ ரெடி ஷோல்டர் ஸ்டிச்சிங் லைன்ல 4 மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ் என்ன 3.25 இருக்கு. ஸோ இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ் 3.25. ஸோ அதேவே இங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க. மீனோ இவ்வளவு பாத்தீங்களா, அட்டென்ஷன் சீக் பண்றா. 3.25 பாட்டி வாங்க போற பாருங்க.
எந்திரி. சரி, உனக்கு நல்லாதான் இருக்கும், எந்திரி. எந்திரி மீனு. நான் வந்து எங்கேயுமே யூனிக் தான் வைக்க போறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம இத வந்து சார்ட்ல போட்டிருக்கனால இதை நம்ம அப்படியே டைரக்டா கட் பண்ணிக்கலாம். பட் சப்போஸ் நீங்க வந்து ஃபேப்ரிக்ல டைரக்டா போடுறீங்கன்னா நம்ம இங்க ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணணும். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச், இங்க ஹூக்குக்கு ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணணும். இப்போ நான் சார்ட்ல போட்டிருக்கேன்னால நான் டைரக்டா அப்படியே எல்லாத்தையுமே கட் பண்ண போறேன். நம்ம ஒரு இன்டர்செக்டிங் லைன் ஒன்று ட்ரா பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த லைன்ல தான் நம்ம வந்து கட் பண்ணணும். இதான் வந்து நம்மளோட சென்டர் ஃப்ரண்ட் பேனல். ஓகேவா? ஸோ நம்ம இங்க இந்த மெஷர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி இங்க மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா? அங்கதான் அந்த லைனை தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஓகே, இதுதான் நம்மளோட சைட் பேனல். இப்போ நமக்கு இதையும் ஜாயின் பண்ணும்போது நமக்கு கரெக்டா வரும். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த சைட் பேனல் எடுத்து நம்ம வந்து பேக் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம இதை வச்சு ஆர்ம் ஹோல் வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு ஆர்ம் ஹோல்லேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து கீழே மார்க் பண்ணிக்கோங்க. அதனால தான் நான் இந்த இடத்துல வெட்ட வேணாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து அந்த சைட் பேனலை வந்து கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சில் அந்த 2 சீம் அலவன்ஸும் கரெக்டாக மீட் ஆகிற மாதிரி வச்சு இந்த இடத்துல எந்த அளவுக்கு பெண்டாக வருதோ அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க, மேலேயும் கீழேயும். இப்போ நான் மார்க் பண்ணுற பார்த்தீங்களா, இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுட்டு ஆர்ம் ஹோல் கர்வ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இப்போது அந்த கர்வை வந்து இந்த லைனோட நம்ம வந்து பிளண்டடாக ஜாயின் பண்ணி விட்டுறணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. இந்த லைனோட ஜாயிண்ட் ஆகிற மாதிரி கர்வ் வந்து போட்டு விட்டுருங்க. அதே மாதிரி கீழே வந்து மெஷர் பண்ணுங்க. இங்கே என்ன அளவு இருக்கோ அதே அளவு வந்து இந்த சைடில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டு விட்டுறலாம். ஸோ இதனால என்னோட பேக் மெஷர்மெண்ட் வந்து அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் போட்டிருக்கும் போது கரெக்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ
இப்போ கரெக்டாக எனக்கு 14 இருக்குது. நீங்கள் வச்ச மெஷர்மெண்ட்லேருந்து 2 இன்ச் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகி உங்களோட மெஷர்மெண்ட் வந்துச்சுனாலே அது கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து லைன் ட்ரா பண்ணிட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ நான் அதுக்காக தான் இதோடய கட் பண்ணுறது நிப்பாட்டிட்டேன். ஏன்னா நம்ம லாஸ்ட்ல இங்கே ரெடியூஸ் பண்ணுவோன்றனால. ஸோ இப்போ நம்ம கட் பண்ணும்போது நம்ம இப்போ நியூவாக வரைஞ்ச ஆம்ஹோல் லைனில் தான் நம்ம வந்து கட் பண்ணணும். நம்ம நெக்கையும் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது பேப்பரில் கட் பண்ணும்போது என்னன்னா ஷார்ப்பாக இருக்க மாதிரி கட் பண்ணிடாதீங்க. கரெக்டாக பார்த்து கட் பண்ணுங்க. சரிங்களா? இது ஒரு மாதிரி ஷார்ப்பாக வந்துருச்சு இல்லையா? ஸோ இது வந்து பேப்பரில் கட் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதனால பொறுமையாக கட் பண்ணுங்க. அதே மாதிரி இங்கேயும் ஓகே. ஸோ இது நம்மளோட பேக் பேட்டர்ன், ஃப்ரண்ட் சைட் பேனல், இது வந்து சென்டர் ஃப்ரண்ட் பேனல். ஓகேவா? நம்ம பேக்கு ஃப்ரண்ட் ரெண்டுமே கட் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே. ஸோ இதில் வந்து என்னன்னா நீங்கள் இப்போ இதை ஃபேப்ரிக்கில் கட் பண்ணும்போது சேம் இதே கட் பண்ணால் போதும். ஆனால் என்ன பண்ணணும்னா லைனிங்கில் கட் பண்ணும்போது இங்கே ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும். அதாவது சைட் பேனலுக்கு ஒரு 1/2 இன்ச் இங்கே எக்ஸ்ட்ரா விடணும். சென்டர் ஃப்ரண்ட்டுக்கு இங்கே ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும். அதே மாதிரி இங்கே தான் நம்ம ஹூக் பட்டி வைக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் வரும். மற்றபடி எல்லாமே சேம் தான். இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிடலாம். ஸோ ஸ்லீவ்க்கு வந்துட்டு நமக்கு 4 ஃபோல்டாக இருக்கணும். ஸோ ஃபேப்ரிக்கில் இருக்கும்போது 4 ஃபோல்டு வேணும். இங்கே வந்து நான் பேப்பர்ன்றனால டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைஸ் வந்து எவ்வளோ இருக்கணுன்றது நம்ம எப்படி மெஷர் பண்ணணுன்றது நான் சொல்லிடுறேன். ஸோ இதை வந்து ஃபுல்லாக மெஷர் பண்ணி பாருங்க எவ்வளோ இருக்குன்னு. ஸோ எனக்கு 9.9 வருது. ஸோ நான் அகெயின் செக் பண்ணுறேன். இந்த மாதிரி கிட்ட 1/2 இன்ச்சில் கிட்ட வச்சு இந்த மாதிரி டர்ன் பண்ணி மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு அகெயின் 9.9 வருது. ஸோ இப்போ இது வந்து ஃபேப்ரிக்கான கால்குலேஷன் தான். இப்போ 9.9 வருதா? ஸோ 9.9லேருந்து -1.5 பண்ணீங்கன்னா எனக்கு 8.4 வருது. ஸோ இந்த 8.4 வந்து எனக்கு இங்கே இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இங்கே எனக்கு பத்தல, கம்மியாக தான் இருக்கு. 7.5 தான் இருக்கு. ஸோ அப்போ எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் பத்தாது. நான் வந்து என்ன பண்றேன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து நமக்கு கம்மியாக தான் வரும், இங்கே வந்து நமக்கு ஜாஸ்தியாக வரும். ஸோ அதனால நான் இதுலயே வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 8.5 வர மாதிரி. ஸோ நமக்கு லென்த் என்ன, ஸ்லீவோட லென்த் என்ன, நம்ம வந்து 10 வைக்க போகிறோம். இது வந்து நான் ஆரி ஒர்க்குக்காக இதில் சும்மா ரஃபாக போடுறேன். நான் உங்களுக்கு ஃபேப்ரிக்கில் போடும்போது கரெக்டாக போட்டு காட்டுறேன். இதில் வந்து நான் ஆக்சுவல் என்ன இருக்கோ அதை அப்படியே தான் வைக்கிறேன். சீம் அலவன்ஸ்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ நமக்கு லென்த் வந்துட்டு 10 வேணும். ஸோ நம்ம ஸ்லீவோட கேப் ஹைட்டு அது வந்து நான் 3.5 வச்சுக்கிறேன். இது வந்து ஸ்டாண்டர்ட் தான். ஸோ உங்கள் ஸ்லீவ் வந்து 6 கீழே இருந்தாலே நீங்கள் வந்து 3.5 வச்சுக்கோங்க கேப்பு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு இங்கே 8.5 இருந்துச்சு இல்லையா? ஸோ 8.4ல்
8.4 கரெக்டாக வந்து அதுக்குள்ள ஒரு 1.5 இன்ச் தள்ளி நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஸோ நம்ம உள்ள ஒரு 1.5 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இங்கேருந்து ஒரு 1 இன்ச் தள்ளி இங்கே ஒரு மார்க்கர். ஸோ இங்கேருந்து ஸோ சேம் இதே தான். நீங்கள் வந்து ஃபேப்ரிக்கில் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, நம்ம ஹைட்டு மெஷர் பண்ணும்போது நமக்கு 10 இருக்குன்னா 10.5 வச்சுக்கணும், இல்லைன்னா 11 வச்சுக்கோங்க. மேலே 1/2 இன்ச் போகும், கீழே 1/2 இன்ச் போகும். நான் வந்து எக்ஸாக்டாக 10 வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ ஸ்லீவ் கேப் ஹைட் வந்து 3.5 இன்ச், அது ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த 1 இன்ச்சும் ஸ்டாண்டர்ட். இங்கே வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த 8.4 வந்துச்சு இல்லையா, சேம் எக்ஸாக்ட் 8.4 இங்கே மார்க் பண்ணிட்டு உள்ள ஒரு 1.5 இன்ச் தள்ளி இங்கே ஒரு மார்க் பண்ணும். இதான் வந்து நம்மளோட சேம் அலவன்ஸ். ஓகேவா? இப்போ ஸ்லீவ் ரவுண்ட் வந்து நமக்கு எவ்வளோ இருக்கு, ஸ்லீவ் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 12. அப்போ நான் இங்கே 6 மார்க் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் 1.5 இன்ச் சேர்க்கணும்னா நமக்கு இங்கே வந்து இங்கே நமக்கு பேப்பர் இல்லாத காரணத்தினால நான் இதை வந்து இங்க இருக்கிறத நம்ம இப்போ ரஃபா நான் வந்து வைக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த ஸ்லாண்டிங்காக இருக்க லைனுக்கு வந்துட்டு மிட் பாயிண்ட் கண்டுபிடிங்க. இது எதுக்குன்னா நம்ம ஆர்ம் ஹோல் கர்வ் ட்ரா பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்காக தான். மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு இப்போ அந்த மிட் பாயிண்ட்லேருந்து கீழே வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கவர் தட் எடுப்போம் இல்லையா, அதுக்காக தான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் கர்வை நான் எந்த டைரக்ஷனில் வைக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. டவுன்வேர்ட்ஸில் வச்சு அந்த 1 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கேருந்து அந்த மிட் பாயிண்ட்டுக்கு ஒரு கர்வ், அதாவது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடாது, மைல்டான ஒரு கர்வாக இருக்கணும். ஸோ இப்போ மிட் பாயிண்ட் வரையும் ஒரு கர்வ் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ ரெஸ்ட் ஆஃப் த போர்ஷனுக்கு வந்துட்டு ஆர்ம் ஹோல் கர்வை அப்படியே அப் சைடில் திருப்பிக்கணும். அப் சைட் திருப்பிட்டு அந்த மிட் பாயிண்ட்லேருந்து கீழே இந்த சீம் அலவன்ஸ் வரைக்கும் ஒரு கர்வ். ஷார்ப்பாக இருக்கக்கூடாது கர்வ், எங்கேயுமே நமக்கு வந்து மைல்டாக எல்லாத்தோடையும் பிளண்ட்டாக வரணும். இப்போ கீழேயும் அதே மாதிரி டவுன்வர்ட்ஸில் வச்சுட்டு அந்த 1/2 இன்ச் நம்ம கீழே மார்க் பண்ணோம் இல்லையா, அது வரையும் ஒரு கர்வ் ட்ரா பண்ணிவிட்டு அதே மாதிரி அப் சைட் டேர்ன் பண்ணிவிட்டு சீம் அலவன்ஸ் வரையும் ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இப்போது இந்த சீம் அலவன்ஸ் நம்ம விட்டுருக்கோம் இல்லையா, அது ரெண்டுத்தையுமே வந்துட்டு ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஹேண்ட் வந்து கரெக்டாக அந்த ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து கரெக்டாக மெஷர் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா பேக் பேட்டர்ன் எடுத்துக்கோங்க. அதில் இந்த 1/2 இன்ச் நம்ம ஸ்டிச் லைன் விட்டுருக்கோம் இல்லையா, அதை வந்து விட்டுறணும். அதை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க இந்த போர்ஷனை வந்துட்டு நான் இப்போ வைக்கிற மாதிரி வச்சு டேர்ன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டேர்ன் பண்ணிட்டு வரும்போது கரெக்டாக இந்த சீம் அலவன்ஸும் அதோட சீம் அலவன்ஸும் கரெக்டாக ஒரே இடத்துல பிளேஸ் ஆகணும். அப்படி பிளேஸ் ஆனால் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். இப்போ பேக் வந்து நான் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம பேக் வந்து பேக் ஆர்ம் ஹோல் எங்கே ட்ரா பண்ணியிருக்கோமோ அந்த கர்வில் தான் வைக்கணும். அதே மாதிரி இப்போ ஃப்ரண்ட்டுக்கும் செக் பண்ணணும். ஃப்ரண்ட் வைக்கும்போது ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் மேலே வைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சென்டர் ஃப்ரண்ட் பேனல் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வச்சு டில்ட் பண்ணிவிட்டு எதோட முடியுதோ அந்த இடத்துல ஒரு சின்ன மார்க் வச்சுக்கோங்க. மார்க் வச்சுட்டு
சைட் பேனல் எடுத்துக்கோங்க. சைட் பேனல் எடுத்துட்டு அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல இருந்து இந்த கர்வ் வந்து நம்ம வச்சு பார்க்கணும். வச்சு பார்க்கும்போது கரெக்டாக நம்ம சீம் அலவன்ஸ் கிட்ட இது வரலை, நமக்கு கொஞ்சம் முன்னாடியே முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா அந்த இடத்துக்கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக வருதான்றத ஒரு 2 times or 3 times கூட நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சென்டர் ஃப்ரண்ட் பேனல் எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்லேருந்து நம்ம வந்து சைட் பேனலை வந்து வைக்கணும். ஸோ இந்த மார்க்லேருந்து நம்ம சைட் பேனலை வந்து எடுத்துகிட்டு போய் வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இது கரெக்டாக ப்ளேஸ் ஆகலை. ஸோ அப்படி வந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் எந்த இடத்துல இது வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு மெஷர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 1/2 inch டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ அப்போ அந்த 1/2 inchல வந்துட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுதான் வந்து நம்மளோட சீம் அலவன்ஸ். ஓகேங்களா? இந்த நம்ம 2 மெஷர்மெண்ட்டுக்கும் மிட் பாயிண்ட் எடுத்து அந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு 1.5 inch நீங்கள் வெளியே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. நான் இங்கே பேப்பர் இல்லாத காரணத்தினால இந்த மாதிரி மார்க் பண்ணுறேன். இப்போ நீங்கள் 2 சைடும் பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் வருதோ அந்த மெஷர்மெண்ட்லேருந்து அந்த மெஷர்மெண்ட்டுக்கு மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. மிட் பாயிண்ட் எடுத்துட்டு அதிலிருந்து ஒரு 1.5 inch நீங்கள் வெளியே மார்க் பண்ணிக்கோங்க. அதுதான் நம்மளோட சீம் அலவன்ஸ். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ப்ளேஸ் ஆகிருக்கும். இது வந்து நம்ம எக்ஸாக்டாக நான் என்ன இருக்கோ அதை தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா இதில் நமக்கு வந்துட்டு அந்த சார்ட் பார்த்ததுனால நான் இந்த மாதிரி மெஷர் பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் மார்க் பண்ணும்போது அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணும்போது இந்த மாதிரி ஷார்ப்பாலாம் இருக்கக்கூடாது, கர்வாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோமா, இப்போ நம்ம ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலை கட் பண்ணும்போது நம்ம ஸ்லீவை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நாச் போட்டுக்கோங்க. எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு சீம் அலவன்ஸு ஹெம் அலவன்ஸ் விடுறீங்களோ அங்கெல்லாம் நாச் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அங்கேயும் வந்து ஒரு நாச் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்லீவ் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சேம் இதே தான். பட் நம்ம வந்து லைனிங்கில் வந்து இதை போட்டு நம்ம கட் பண்ணும்போது இதில் வந்து நம்ம ஹெம் அலவன்ஸ் தரல. ஹெம் அலவன்ஸ் நம்ம சேர்க்கல. நம்ம மேலே 1/2 inch போகும், கீழே ஒரு 1/2 inch போகும். ஸோ அதை மட்டும் நம்ம ஸ்லீவில் ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி சீம் அலவன்ஸும் நமக்கு வந்து கம்மியாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிற மாதிரி வரும். இப்போ வந்து என்ன பண்ணலான்னா, நான் வந்து உங்களுக்கு டேரெக்டாக இதை வந்து ஆரி ஒர்க் போடணும் இல்லையா? ஸோ வந்து இந்த பேட்டர்னை வச்சு நான் ப்ளவுஸில் வந்து ஸ்லீவும் நெக்கும் வந்து இப்போ வந்து நான் எப்படி மார்க் பண்ணுறதுன்றது மார்க் பண்ணி காட்டிடுறேன். ஸோ இதுதான் வந்து ப்ளவுஸ் பிட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ இதுதான் ஃப்ரண்ட்டு பாருங்கள், நமக்கு இங்கே தெரியுது பாருங்கள், தெரியுதா? இது வந்து பேக் சைடு, இது வந்து ஃப்ரண்ட் சைடு. ஓகே. ஸோ வந்து நான் வந்து ஃபோல்டட் சைடு வந்து இங்கே இருக்குது.
நீங்கள் வேணும்னா ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து டேபிள் சின்னதாக இருக்கனால நான் ஃபோல்டு பண்ணியே நான் போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பேக் பேட்டர்ன். ஸோ இது வந்து நமக்கு கீழே வந்து ஃபோல்டிங்க்கெலாம் நமக்கு வேணும் இங்கே கிளாத்தை. ஸோ ஓகேவா? ஸோ அதனால நான் வந்து அங்கே விட்டுட்டு நான் வந்து கொஞ்சம் மேலே தள்ளி வச்சு நான் வந்து மார்க் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் நம்ம பேக்கில் வந்து ஒரு ஓப்பனிங் வேறு கொடுக்குறோம். நமக்கு வந்து ஸ்டிச்சிங் லைன் வரையும் இருந்தால் போதும் எனக்கு. ஓகேவா? நமக்கு ஆக்சுவலாக என்ன லென்த்தோ தேவை கிடையாது. ஸோ இந்த இடத்துல நெக் வந்து கரெக்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது அப்படியே இந்த பக்கம் திருப்பி வச்சு இந்த பக்கம் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே. அதே மாதிரி இப்போ வந்து நமக்கு ஸ்லீவ். ஸ்லீவ் வந்து இது நம்ம எக்ஸாக்டான மெஷர்மெண்ட்டாக வச்சுப்போம். நம்ம ஸ்டிச்சிங்காக இருக்குதுன்னா எதுவுமே நம்ம விடலாம். ஓகே, பஸ் லீவ்.
சென்டர் இந்த சைடு வந்து பக்கத்து. ஓகே, ஸ்லீவ் வந்து நம்ம 12 வச்சுக்கோமா. பட் நம்ம ஒர்க்கு வந்து இது ஃபுல்லாகவே நம்ம போட மாட்டோம். 12 நம்ம 10 தான் போடுவோம். ஸோ இங்கேருந்து இவ்வளோ தான் நம்ம போடுவோம். ஸோ இங்கேயும் வந்து இப்போ மிட் பாயிண்ட் எடுத்தோம்னா ஸோ 13.75 வருதா. 13.75ல் ஒரு 2 inch கம்மி பண்ணிங்கன்னா 12.75, 11.75. ஸோ 11.75ல் பாதி 5.9. ஸோ அதுதான் நம்ம இங்கே மார்க் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ இப்போது இந்த டிசைன் வந்து நமக்கு இப்படி வரும். ஏன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக, சப்போஸ் ப்ளவுஸ் டைட்டோ லூஸோ பிடிக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த அளவு தான் வந்து நம்ம ஒர்க் போடுவோம். ஓகேங்களா. இந்த ஸ்பேஸ் கூட தான் நம்ம வந்து ஒர்க் போடுவோம். ஸோ இப்போ சேம் இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பட் என்னன்னா இதில் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம இந்த சைடு வந்து இப்படி வச்சு மார்க் பண்ணோம் இல்லையா. ஃப்ரண்ட் வந்து இந்த பக்கம் வந்துச்சு இல்லையா. ஆப்போசிட்டில் போகும்போது அப்படியே இது இப்படி திருப்பிக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட்டும் சேமாக தான் இருக்கணும். ஓகே, இந்த சைட் ஃப்ரண்ட் வந்தால் இந்த பக்கமும் ஃப்ரண்ட் இந்த சைட் தான் இருக்கணும். இப்படி இருக்கக்கூடாது, அது தப்பு. இப்படி தான் வரணும். ஓகே, இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. மற்றபடி சேம் எல்லாம் தான். இப்போ உங்களுக்கு இதை வச்சு பண்ண வேணும், கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா இதை நல்லா டார்க் பண்ணிவிட்டு, இந்த மார்க்கிங் வந்து நல்லா டார்க் பண்ணிவிட்டு இதையே வந்து இந்த பக்கம் போட்டு நீங்கள் அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பேட்டர்னை இந்த பக்கம் வச்சு ட்ரா பண்ணிடுங்க. கொஞ்சம் உள்ள தள்ளி வச்சுக்கோங்க, நமக்கு ஸ்பேஸ் வேணும் இந்த இடத்துலலாம். ஸோ இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 inch விட்டுருக்கோம் இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம இதில் கம்மி பண்ணிடணும். ஓகே, இப்போ 1/2 inch உள்ள தள்ளி அப்புறம் மார்க் போட்டுக்கோங்க. அதில் தான் வந்து நீங்கள் டிசைன் போடணும். இங்கே வந்து நம்ம ஹூக் பட்டிக்கு ஜாயின் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ இருந்தால் போதும். ஓகே, அவ்வளோதான் நம்ம மார்க்கிங் முடிஞ்சிச்சு. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வந்து எப்படி இது வந்து ஆரி ஒர்க் பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.